ஆப்ஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இன்றைக்கி வீக்லி கான்ட்ராக்டோட க்ளோசிங் இருக்குது. அதை நம்ம உற்று கவனிக்க வேண்டும். மார்க்கெட்டில் இப்போ நமக்கு ஒரு எளிய விஷயம் ஒன்று பார்க்கணும். ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் ஸ்பாட் அடிப்படையில் பார்த்துட்டு வர்றவங்களுக்கான ஒரு பதிவாக இது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐடிஎம் கால் அப்படிங்கும்போது ஸ்பாட் 24,414 இருக்கிறாங்க அப்படின்னா 24,300 கால் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஐடிஎம் கால் தான். இந்த ஐடிஎம் கால்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். அப்போ 24,414 அப்படின்னு எடுத்துட்டா இன்ட்ரென்சிக் வேல்யூவே நமக்கு 414 ரூபா வேணும். மணிக்கணும் 114 ரூபா வேணும். ஆனால் இதோட விலையே 300 காலுடைய விலையே நமக்கு பார்த்திங்கன்னா 106 ரூபா தான் இருக்காங்க. அப்போ 114 ரூபாய்க்கு பதிலாக 106 இருக்குது. அப்போது இங்கே ஸ்பாட் அப்படிங்கிற இடம் இங்கே நமக்கு இல்லை அப்படிங்கிறத ஒன்றொன்றும் நமக்கு ஊர்ஜிதப்படுத்திகிட்டு இருக்குது. அப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா 24,300 கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்தா நமக்கு 106 மைனஸ் 42. அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 64 ரூபா வருது. இந்த 64ஓட டிஃப்ரென்ஸில் இந்த காலோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறனால 24,364. அப்போ என்ன அர்த்தம்? வீக்லி ஃபியூச்சர் 24,364 இருக்காங்க. இங்கே ஸ்பாட் 24,414 இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 50 ரூபா மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுது. 50 பாயிண்ட் இந்த இடத்துல டிஸ்கவுண்ட். இந்த 50 பாயிண்ட் டிஸ்கவுண்ட் இன்றைக்கி குறுகலாம். இப்போ ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கும்போது அந்த நேர் கொண்டு வரக்கு முயற்சி பண்ணலாம். இது புட் ஆப்ஷன்ஸோட டைம் வேல்யூ அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அதை உற்று கவனிக்க வேண்டும். இப்போ பாருங்கள் 24,350 24,350ஓட கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 14 ரூபா. கால் ஆப்ஷனோட விலை அதிகமாக இருக்கிறனால 24,350 ப்ளஸ் 14 23,600 மன்னிக்கணும் 24,364. இங்கே 24,500 அதோட புட் ஆப்ஷன்ஸோட பார்த்திங்கன்னா 154 ரூபா. 24,500 இவங்களோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் நமக்கு 135 ரூபா வருது. அப்போ 135 நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா புட் ஆப்ஷனோட வேல்யூஷனில் 24,365 அப்படிங்கிற இடம் வருது. அப்போ இது எவ்வளோ முழுக்க ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் வீக்லி ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம். 24,400க்கு வரலாம். 24,400 படி பார்த்திங்கன்னா ஸ்பாட்டு தான் இன்ட்ரென்சிக் வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா 400 கால் புட்டோட ப்ரைஸை விட அதிகமாக இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு 25 ரூபாய் 35 ரூபாய் பார்த்திங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன் தான் வேலை ஜாஸ்தியாக இருக்காங்க. எதனா அப்போ 24,365 அப்படிங்கிற இடத்த இவங்க காட்டுறாங்க. அப்போ வீக்லி ஃபியூச்சர் 24,365 இருக்கிறாங்க. அப்போ க்ளோசிங் நமக்கு பார்த்திங்கன்னா நியர்பை டிஃப்ரெண்ட்னா 24,350 தான். அப்போது இது ஒரு 70 ரூபாய். அப்போ காமன் ஏடிஎம்மாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 60 ரூபா டு 62 ரூபாய் நம்ம வச்சுக்கலாம். ஆவரேஜ் பண்ணால் 55 ப்ளஸ் 69. அப்போ இதோட டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு ஒரு 14 ரூபாய் இருக்கனால 62 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு காமன் ஏடிஎம் வரும். அப்போ 24,350 ப்ளஸ் நமக்கு 62 ஏன்டா 70 வச்சுக்கலாம். ஒரு ஒரு அதிகமாக இருக்கிறோட விலையவே நம்ம எடுத்துக்கலாம். 24,320 இந்த பக்கம் 24,280. அப்போ இந்த ஜோன் ஒரு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கக்கூடும். அப்போ ரெண்டு பேர்த்தோட ஹைமே 160 140 அப்படிங்கும்போது 24,500ம் இந்த 24,200ம் ஒரு முக்கிய கட்டமாக இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வியாபார அமைப்பு இருக்கணும்.
இதில் இருக்கக்கூடிய டைம் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இதில் இம்ப்ளைடு வாலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். இம்ப்ளைடு வாலிட்டி பெருசாக மாற்றங்கள் இருப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா நமக்கு வந்துட்டு எல்லா பக்கமும் டைம் வேல்யூ சமமாக இருக்கிறனால. சரி, என்னன்னு பார்த்துடலாம். இங்கே இம்பேலன்ஸ்டாக காட்டுறாங்க. ஆனால் வந்துட்டு டைம் வேல்யூ ரெண்டு பக்கம் எல்லா ஸ்ட்ரைக்குமே டைம் வேல்யூ வந்து பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. இப்போ கால் சைடு வந்து 5ஆகவும் புட் சைடு வந்து 14 இருக்காங்க. அப்போ இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி இருக்கிறதுனால ஸ்பீடு அப்படிங்கிறது 9:15 டு 10 மணிக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அட்டவணையில் போட்டியாளர் யார் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இதில் 24,400 கால், 24,500 கால், 24,400 புட், 24,300 புட். அப்போ இந்த ஜோனுக்குள்ளே அப்போ மார்க்கெட் வந்து 24,300லேருந்து 24,500க்குள்ளே இம்பேக்டட் ஜோனை கிரியேட் பண்ண இருக்கிறாங்க. இதோட டோட்டல் ரேஞ்ச் 200 பாயிண்ட்ஸ். அப்போ இதுக்குள்ளே எப்படி வர்த்தகமாகறாங்க அப்படிங்கிறதை பாருங்கள். இது வந்து வேல்யூம் பேஸில், டேர்ன் ஓவர் பேஸில் பார்க்கலாம். இது வந்து ஒரு மல்டிபிள் ஹெட்ஜாக இருக்கிறாங்க. இப்போ இந்த மல்டிபிள் ஹெட்ஜ் வந்து 24,400 வந்து மையப்படுத்தியிருக்காங்க. அப்போ 24,400 புட் அண்டு கால். இதில் யார் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை தக்க வைக்கிறாங்கன்னு பார்க்கணும். ரெண்டு பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸை தக்க வைக்கலைன்னா மார்க்கெட் 24,400 ரேஞ்சே இருக்க போகிறாங்க. இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜாக நம்ம பார்க்கறதுனால கால் ஆப்ஷன்ஸ் அனைத்துமே பாசிட்டிவ் சைடு இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்துட்டு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா மார்க்கெட் வந்துட்டு இதில் என்ன இம்பேக்டட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அப்போ 24,400 கால் புட் வந்து ஒரு இம்பேக்டட். இந்த ஸ்ட்ரைக்கை தான் நீங்கள் ஆக்டிவாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இது ஸ்பாட்டோட கிராஃப். இது ஸ்பாட்டோட பேஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு 24,318, 24,360, 24,380, 24,470 இந்த ஜோன் வந்துட்டு ஒரு லெவல்ஸான ஜோன். இதை வந்து நம்ம வந்துட்டு மொத்தமாக ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்துருக்குறோம். இதை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபியூச்சருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 24,330, 24,250. அப்சைடு பார்த்தீங்கன்னா 24,620, 24,686, 24,750. இது எல்லாமே ஒரு இம்பேக்டட் ஜோனாக இருக்கும். இப்போ இந்த இடைப்பட்ட ஜோன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ 24,450க்கு மேலே இருப்பதும் 450க்கு கீழே இருப்பதும் இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, நிஃப்டி ஃபியூச்சர்ஸோடது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதை பார்த்து ஆய்வு பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ப்ரீமியம் விலை குறைவாக இருக்கிறனால இன்றைக்கி வீக்லி கான்ட்ராக்ட் 0 ஹீரோ வந்துட்டு அதிகபட்சம் ஒரு 10-11 மணிக்கு மேலே மந்த நிலை இருக்கிற வாய்ப்பு இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒன் சைடு மூமெண்ட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். ஆனால் அதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த டிகேக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கும்போது இதை நீங்கள் உன்னிப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.